Hi Chellam, Vanakkam. This is Maha. Exercise 1.1 நல்ல fourth sum சாமி. A equal to 53 minus 1 minus 2 எனில் A square minus 3A minus 7I2 equal to O2 என காட்டுக. O2 அப்படிங்கிறதுனா பூஜ்ய கோவை, வேற ஒன்றும் இல்லை, பூஜ்ய அணி. இந்த 2 அப்படிங்கிறது அதனுடைய வரிசை 2/2. இதனால் 2/2 தானே, அதனால் இந்த 2/2 அப்படின்ற வரிசை, அதாவது 0 0 0 0ன்றதான் இந்த O2 அப்படிங்கிறது. இதன் மூலம் A இன்வர்ஸை காண்க. இந்த விஷயத்தை நீங்கள் 10th படிச்சுட்டு சாமி. ஏ ஸ்கொயர்னானது ஏ என்ற அணியை 2 முறை போட்டு பெருக்கணும். அப்புறம் ஏன்ற அணியை 3ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் I2 அப்படிங்கிறதுனாது அலகணிலேயே மூளை விட்டத்தில் ஒன்று இருக்கும். இந்த 2 இதுலேயும் வந்து 0 0ன்னு இருக்கும். அப்போ இதை வச்சு போட்டுட்டு இந்த பூஜ்ய அணியா, பூஜ்யம் வருதா இதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுலேருந்து ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம் சாமி. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு நிறை முதல் நிரல் முதல் உறுப்பு 5 25 ஒரு 3 3 மைனஸ் 3 முதல் உறுப்பு எழுதியாச்சு. ரெண்டாவது உறுப்பு எழுத போகிறோம். 5 3 15 3 6 மைனஸ் 6 இரண்டாவது நிறை முதல் நிரல் முதல் உறுப்பு எழுதுகிறோம். ஓரஞ்சு 5 மைனஸ் 5 ஓரன் 2 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 2 ஓர் 3 3 மைனஸ் 3 2 2 4 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 25லேருந்து 3 கழிச்சா 22 15லேருந்து 6 கழிச்சா ப்ளஸ் 9 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 5லேருந்து 2 கழிச்சா 3 மைனஸ் 3 பெரியனுடைய குறிப்பு ஒன்று சாமி. 4லேருந்து 3 கழிச்சா 1 ப்ளஸ் 1. ஸோ நமக்கு ஏ ஸ்கொயர் கிடச்சி. அடுத்து பாருமா 3 இன்ட்டு ஏ. ஏவை 3ஆல் பெருக்கி போட போகிறோம். ஏன்ற நீ 3ஆல் பெருக்கலாம். 3 5 15 3 3 9 ஒரு 3 3 மைனஸ் 3 ஓரன் 2 மைனஸ் 2. ஓகே, அடுத்தது 7 இன்ட்டு I2. I2ன்னு என்னது? 1 0 0 1, அதான் I2. 7ஆல் பெருக்கணும். ஓரே 7 ஓரே 7 முடிச்சா. இப்போ 3 என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து 2 இது போட்டு கழிக்கணும். இது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டுக்கலாம் சொல்லும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 7 I2 ஈக்குவல் டு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 22 ப்ளஸ் 9 மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 3 ஏன்னா சாமி மைனஸ் போடுறேன். 15 9 மைனஸ் 3 மைனஸ் 2 இந்த மைனஸ் 7I2 7 0 0 7 மைனஸ் நினச்சல் அர்த்தம் குறிய மாற்று. மொதல் நம்பர் மட்டும் அப்படியே போடலாம். 22 ப்ளஸ் 22 இது என்ன வந்து ப்ளஸ் குறி இது மாதிரி போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாமி. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் 15 ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் 7 முதல் உறுப்பு. ரெண்டாவது ப்ளஸ் 9 மைனஸ் 9 மைனஸ் 0 மூணாவது இங்கே பாருங்கள் மைனஸ் 3 குறிய மாற்றணும். ப்ளஸ் 3 இங்கே மைனஸ் இருந்தால் என்ன சாமி அர்த்தம்? குறிய மாற்றுன்னு அர்த்தம். அடுத்தது மைனஸ் 0 இல்லை ப்ளஸ் 0. 0ன்றதே ஒன்றுமே கிடையாது, அதில் எதாவது குறி போட்டுட்டு அடுத்து ப்ளஸ் 1 மைனஸ் நல்லா குறிய மாற்றுங்க. ப்ளஸ் 2 இங்கே ப்ளஸ் 7 சாரி மைனஸ் 7. ஏதோ ஒன்று இடிக்க சாமி பார்க்கலாம் இருங்க. 3ஆம் பல பேருக்கு சொன்னேன். ஓர் 3 3 போட்ட சாமி 2 3 6 தானே போட்டிருக்கணும். மைனஸ் 6 அப்போது இந்த வந்து மைனஸ் 6 அப்போ இது ப்ளஸ் 6 ஏன்னா மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் 6. ஓகே, எப்படி மிஸ்டேக் பண்ணிங்கன்னு பார்க்குறீங்களா? அங்கே 7 வந்துச்சுன்னா இது 7 வரும், மைனஸ் 7 வந்துச்சுன்னா ப்ளஸ் 7 வரும், அப்போ தான் நான் 0ன்னு வரும், அதனால் பார்த்தேன். ஓகேம்மா, அடுத்தது குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கோங்க. மைனஸ் 17 மைனஸ் 15 மைனஸ் 7 சேர்த்தா மைனஸ் 22 மைனஸ் 22 ப்ளஸ் 22 0 ப்ளஸ் 9 மைனஸ் 9 0 ப்ளஸ் 3 மைனஸ் 3 0 ஒரு 1 கூட 6 சேர்த்தா 7 7 மைனஸ் 7 ப்ளஸ் 7 0. இதுதான் நான் சாமி O2ன்னு சொல்லுவோம். ஓகே, 0 2 கிடையாது, என்னது O2. இப்போது இதிலிருந்துன்னு சொன்னாங்கல்ல, இதிலிருந்து தான் இதை கண்டுபிடிக்க நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 7 I2 ஈக்குவல் டு 0 2 அல்லது O2 அல்லது 0ன்னு வச்சுக்கலாம்.
இதை எதால் பெருக்க போகிறேன்னா நான் ஏ இன்வர்ஸால் பெருக்க போகிறேன். ஸோ ஏ இன்வர்ஸ் ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் பெருக்கிறேன். ஏ ஸ்கொயர்னு அர்த்தம் ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம் மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 7 இன்ட்டு I2 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஓ. இந்த ஏ இன்வர்ஸ் ஆனது ப்ராக்கெட் என்ன சாமி பெருக்கல் பொதுவானது, இந்த 3 உறுப்புக்கும் சொந்தம். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் 7 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது I2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 கூட எதை பிறகு தான் சாமி கிடைக்கும் 0, அதாவது பூஜ்ய அணி, அதனால தான் அது ஓன்னு சொன்னாங்க. அது கூட எதை பிறகு தான் சாமி கிடைக்கும் 0. ஓகே, இப்போ இந்த அணி தானே அது. ஏ இன்வர்ஸ்னால் வகுத்தன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை சாமி. இன்வர்ஸ்னால் அடுக்கு வந்து மேலே மைனஸாக இருந்துச்சுன்னா கீழே நான் வந்து பையில் போட்டுக்கணும், அப்படி தானே சொல்லுவோம். இதனால் எதனா 1/ஏன்னு அர்த்தம். அப்போ ஏவும் இந்த பெருக்கல்லையே இந்த வகுத்தலையேவும் இந்த பெருக்கலையே ஒன்றா கேன்சல் ஆகிடும். மதிப்புனாது 1. அதாவது ஏயும் அதனுடைய நேர்மாறையும் ஒரு அணியையும் அதனுடைய நேர்மாறையும் பெருக்கிற ஆன்சர் என்ன சாமி 1. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1. 1 கூட எதை பிறகு அது கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். ஸோ ஏ மைனஸ் ஏவையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்குன்னா 1, அப்படின்னா கிடைக்கும் -3 மைனஸ் 7I2 இங்கே ஏ இன்வர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே சாமி, இங்கே ஏவையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்குன்னா ஐ அப்படிங்கிறது என்னன்னா 1 இந்த 1 0 0 1ன்னு போட்டோம் இல்லையா அலகணி, அது மாதிரி தான் இருக்கும். அதனால் இது கூட இதை பெருக்கிட்டுனா இதனுடைய மதிப்புனா சாமி ஐ அலகணி. ஏன்னா நம்ம ஒரு அணியிலேருந்து -3 கழிக்க முடியாது. அப்போ எதை தான் கழிக்க முடியும்னா அதே வரிசையுடைய இன்னொரு அணி தான் கழிக்க முடியும். அப்போது ஏவையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்குன்னா ஐன்னு கிடைக்கும். இங்கே என்ன மிஸ் ஆகிடுச்சு, இதை பெருக்கிட்டு இது ஐன்னு வருது அப்படின்னா ஏ கூட ஐயை பெருக்குன்னா என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். அவ்வளோதான், ஐன்றது அலகணி. ஓகே சாமி, இப்போ இதுக்கு பதிலாக என்ன போடுறேன்னா 3I போட்டுக்கிறேன். வரிசை வந்து 2ன்றதுனால நான் I2ன்னு போட்டுக்கிறேன். இப்போது ஏ இன்வர்ஸ் கூட அலகணியை பெருக்குன்னா ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே, இப்போது அதே மாதிரி ஏ கூட ஐ கூட ஐன்றது அலகணி, அது கூட ஏ இன்வர்ஸ் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா சாமி ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். இது 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாக போயிடும். ஓகே, இப்போ 3 இன்ட்டு I2, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஏ இன்வர்ஸ் போடலாமா, ஐ கூட எது பெறணும் அதுதான் கிடைக்கும். -7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எனக்கு ஏ இன்வர்ஸ் தான் தேவை. இந்த மைனஸாக இருக்கிற 7 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 7 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இந்த பக்கம் யார் இருக்குது ஏ மைனஸ் 3 இன்ட்டு I2. எனக்கு வெறும் ஏ இன்வர்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ ஏ இன்வர்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கலாக இருக்கிற 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ 1/7 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு I2. அப்போ நம்ம எதை கண்டுபிடிப்போம்னா ஏ மைனஸ் 3I2 கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி 1/7 போட்டோன்னா ஆகிடும் சாமி நமக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, போகலாமா. இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு I2 ஈக்குவல் டு 1/7 இங்கே போட்டுக்கிறேன். இந்த ப்ராக்கெட் நம்ம அணி ப்ராக்கெட் இங்கே போகிறதுனால இது டபுள் ப்ராக்கெட் போடுறேன், கன ப்ராக்கெட் வந்து போட்டுக்கிறேன் சாமி. ஏவனுடைய மதிப்பு எதையாச்சும் -3 இன்ட்டு I2னா 1 0 0 1 2 வரிசையுடைய அலகணி இது தான். ஈக்குவல் டு 1/7 அப்படியே வச்சுக்கலாம் சாமி. 5 3 -1 -2 ஃபஸ்ட்டு பெருக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் மைனஸ் 1 3 3 0 0 3 that is equal to 1/7. 7 முதல் உறுப்பு 3 நான் 3 ப்ளஸ் 3ங்க ப்ளஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் தான் அதுக்குரிய மாற்றணும். ஸோ -3 3 0 -1 0 ப்ளஸ் 0 போட்டாலும் ஓகே, -0 போட்டாலும் ஓகே. அடுத்தது -2 ப்ளஸ் 3 ஆகிடும், -3 மாறிடும். ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம் ப்ராக்கெட். 5லேருந்து 3 கழிச்சா 2, 3லேருந்து 0 கழிச்சா 3, 0னா ஒன்றுமே இல்லை. -1 -0 -1 -2 -3 -5.
இதுதான் சம் என்னதுப்பா ஏ இன்வர்ஸ். ஓகே, ஏன் நம்ம இந்த எடுத்தோம்னா இதிலிருந்துன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் அதிலிருந்து தான் நம்ம இந்த ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூம்மா.